ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூஸ் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அது என்ன அனிமே அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. பக்கத்துலேயே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஹைப் பட்டனையும் கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சன்டேஜ் ஏற்றி விடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். தெரியாதடா என்ன ப்ரோ இன்ட்ரோ போட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் நான் இன்ட்ரோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில வீடியோஸில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இன்ட்ரோ தூக்கு ப்ரோ, இன்ட்ரோ நல்லா இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ மட்டும் தான் சொல்கிறாங்களான்னு தெரில. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், இன்ட்ரோ வேணாம் ப்ரோ, ஆனால் ஒரு சிலர் இன்ட்ரோ வைக்கிங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ட்ரோ வேணான்ற கமெண்ட் ஒரு சிலது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி வேணாம் போல இருக்குது, நிறைய பேருக்கு பிடிக்கல போல இருக்குது, அதனால் நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோ தூக்கிட்டேன். ஸோ வேறு ஏதாவது புதுசாக மேட் பண்ணுறதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோலையும் சரி அதுக்கு முந்தின வீடியோலையும் சரி, ப்ரோ இன்ட்ரோ வைக்க ப்ரோ, இன்ட்ரோ வைங்க ப்ரோன்னு நம்மள்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க. என்ன அப்படி இன்ட்ரோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோ வச்சுருக்கேன்ப்பா. ஸோ நிறைய பேர் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடானு தெரியல. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 4K நம்மளுக்கு ரீச் ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் தான் போட்டிருந்தீங்க. ஸோ அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துருச்சு. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க டைமில் அந்தளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க நிறைய பேர். ஸோ ஃபயர் விட்டுருந்தீங்க. ஸோ கமெண்ட்ஸ் போட்டிருந்த எல்லாருக்கும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே சரி ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. சரி, நம்ம ஓவராக பேசாமல் அனிமே அப்டேட்டுக்கு போயிடலாம். நம்ம மியூஸ் இந்தியாவிலேருந்து ஒரு அனிமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ப்ரோ என்ன அனிமே ப்ரோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு அனிமே வந்து சொல்லிக்கிட்டே வருவோம், இந்த அனிமே நம்மளுக்கு வரப்போகுதுப்பா, இந்த அனிமே நம்மளுக்கு வரப்போகுதுப்பா, மியூஸ் இந்தியாக்காரன் தான்ப்பா பண்ணியிருக்கேன், கொண்டு வருவான். நம்ம சேனல்லே ஆரம்பத்துலேருந்தே கமெண்ட் பாக்ஸில் இந்த அனிமே வந்து ஒரு சில இடத்துல பார்க்க முடியும். ப்ரோ நான் இந்த அனிமே நான் வந்து இங்கிலீஷ்லேயே பார்க்க போகிறேன் ப்ரோ, ஜாப்பனீஸ்லேயே பார்க்க போகிறோம் ப்ரோ, நீயும் சொல்லி இந்த அனிமே வந்த பாடே இல்லை ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் மோப் சைக்கோ 100. ஸோ இந்த அனிமையை நம்மளுக்கு மியூஸ் இந்தியா யூடியூப் சேனல் வந்து கொண்டு வர போகிறான்ப்பா. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன்னே சொல்லலாம். எத்தனை நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மியூஸ் இந்தியாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமே டப் பண்ணி ஓல்டாக வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டப்பிங் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வந்து டப்பிங் கொஞ்சம் நிறையா மோசமாக இருக்குதா நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த அனிமேலாம் டப் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம். ஸோ அப்போ பண்ணது இந்த அனிமேலாம். ஸோ இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் நம்ம தமிழ் அனிமே கம்யூனிட்டியில் ஸோ கொஞ்சம் டப்பிங்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஓல்டாக பண்ணதே. ஸோ அந்த டைமில் அந்த அளவுக்கு பீக்லாம் கிடையாதுப்பா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஆவரேஜாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் நீங்கள் பார்க்கும்போது அனிமே வந்து அந்த டப்பிங் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதனால் மியூஸ் இந்தியாட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ வரக்கூடிய 26th அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9:30 PM மோப் சைக்கோ 100 வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூஸ் இந்தியாவில் போட போகிறானுங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் போய் மியூஸ் இந்தியாவில் பார்த்து அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு யூடியூப் சேனல்லையுமே அனிமே போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், அனிஒன் இந்தியா. ஸோ அவங்களுமே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். இப்போ மோப் சைக்கோ 100 வந்து மூவ் ஆன் பண்ணி பாருங்கப்பா. அப்போ கிளாஸ் ரூம் ஆஃப் த எலைட் என்ன ப்ரோ ஆச்சு, சீசன் 4 வராதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம் ப்ரோ. ஸோ இன்னையோட நம்மளுக்கு கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டோட சீசன் 3, அதாவது சீசன் 1, 2, 3 ஸோ 3மே நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. சீசன் 4 நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாதுப்பா. ஸோ அந்த தெலுங்கு டப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எபிசோட்லாம் ஆட் ஆகிருந்துச்சுல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேறு ஏதாவது பக்கில் தான் ஆட் பண்ணி வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 4 நம்மளுக்கு கொண்டு வர போகிறது கிடையாது. ஸோ அதனால் சீசன் 4 நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தானே ரீசெண்டாக வந்தது தான் சீசன் 4. ஸோ அதை இனிமேல் டப் பண்ணி தான் நம்மளுக்கு கொண்டு வரணும். ஸோ நம்மளுக்கு அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரி அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டோட சீசன் 4 கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மோப் சைக்கோ 100 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க. ஸோ இது எத்தனை நாளைக்கு கொண்டு போக போகிறானுன்னு தெரியல. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக மியூஸ் இந்தியா சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அனிமே அப்டேட்ஸ்னு சொல்லியிருந்தேன் ப்ரோ, வேறு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுடைய
டாம் ரைடர் கிங் வந்திருக்குப்பா. என்ன ப்ரோ சொல்ல, டாம் ரைடர் கிங் வந்திருக்கா? ஸோ டாம் ரைடர் கிங் ஆல்ரெடி நீ சொல்லிட்டே 29th ஜூலை கிரன்ச்ரோல் ரிலீஸ் ஆக போகுது, அது வெட்னஸ்டே பர்டிகுலர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தே ப்ரோ. ஸோ அதில் என்ன ப்ரோ ஆச்சு, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டாங்களா கிரன்ச்ரோல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ சேஞ்சஸ்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரன்ச்ரோல் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆனால் அங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சோனி லைவில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. ஸோ சோனி லைவில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இது எத்தனை நாளைக்கு இங்கே ரிலீஸ் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. ஸோ இருக்கிற தட்டிங்க இங்கே வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ முன்னாடியே நம்மளுக்கு வந்து இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு சோனி லைவில். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. சரி ஓகே ப்ரோ, அப்போ டாம் ரைடர் கிங் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதே டேட்டில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் ட்ராப்ட் இன் டேட்டிங் சிம், ஸோ அந்த அனிமியோட சீசன் 2, ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகலப்பா. ஸோ அது நம்மளுக்கு கிரன்ச்ரோலில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இவங்க வந்து அந்த சோனி லைவை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த அனிமேக்கு நிறைய பேர் க்யூரியஸாக இருப்பாங்க அந்த டாம் ரைடர் கிங் போகிறப்போ வந்து. ஸோ அதனால் அதை முன்னக்கூட்டியே அந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து அங்கே வந்து பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நம்மளுக்கு என்ன டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ ஸோ அதே டேட்டில் தான் நம்மளுக்கு கிரன்ச்ரோலில் எல்லா அனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 அனிமே வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஹனாகிமி அண்டு யூ அண்ட் ஐஆர் போலார் ஆப்போசிட், ஸோ இந்த அனிமே ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஸோ சொன்ன டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகாத நியூஸாக தான் இருந்துச்சு இந்த டேட்டில். ஸோ மிச்சம் எல்லா அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கன்ஃபார்மான டேட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆகாத டேட் இருந்ததுனால ஸோ நம்மளுக்கு மேபி வேறு டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதே லைனப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு எதாவது டேட் அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம டீமன் ஸ்லேயர், ஸோ டீமன் ஸ்லேயர் வந்து நம்மளுக்கு ஸோ வரக்கூடிய 28th நம்ம கிரன்ச்ரோலில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 லாங்குவேஜில் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அந்த 16 லாங்குவேஜில் கண்டிப்பாக நம்ம தமிழ் டப்புமே இருக்கும். ஸோ 28 நம்மளுக்கு தமிழ் டப்பில் டீமன் ஸ்லேயர் வரப்போகுது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, ஸோ HD பிரிண்டில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணி பாருங்கப்பா, நம்ம கிரன்ச்ரோலியே வரப்போகுது. அதுக்கப்புறம் டீமன்ஸ் ஆஃப் தி ஷேடோ ரிலீம், ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு போன லைனப்பில் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஜாப்பனீஸ் டப்போடைய ஃபர்ஸ்ட்டு தமிழ் டப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல நடுவில். அதுக்கப்புறம் 5 எபிசோடுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 3 வாரம் கழிச்சு கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ தமிழ் அனிமையே ஸ்டாப் பண்ணிட்டு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு 12 எபிசோடு வந்து முடிச்சிருந்தானுங்க தமிழ் டப்பிங்க. ஸோ இப்போ இந்த 2வது பார்ட்லேயுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. அதாவது 2வது லைனப்லேயே நாங்கள் இந்த அனிமே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குப்பா எபிசோட் 13. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா வீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமையோடைய தமிழ் டப்பை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில, எதுக்காண்டி நம்மளுக்கு ஜாப்பனீஸ் டப்போடையே கொடுக்காம போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டப்பிங் குவாலிட்டி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஸோ நாங்கள் வந்து கேப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஸோ ரீஜனல் டப்ஸ்க்காண்டி. ஸோ அதுவும் நல்ல காரணமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி டப்பிங் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது இந்த அனிமே. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அனிமே. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. சரி ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்த அப்டேட்ஸு. ஸோ இந்த நியூவாக வந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து மூவ் சைக் 100 வந்து பார்க்குறதுக்கு போக முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் கொஞ்சம் வேகமாக அப்டேட் பண்ணுங்கிறதுக்காண்டி ஸோ இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ இதை தவிர்த்து வந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து போன வீடியோலேயே வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே கார்டில் வேணால் கொடுக்குறேன். ஸோ அங்கே வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அனிமே அப்டேட்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதையுமே மஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கப்பா. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.